வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு திட்டங்கள், அந்த கூட்டுறவு ஸ்டார்ட் பண்ண டைமில் ஃபேமஸாக இருந்திருப்பாங்கள்ல, அந்த சட்டங்கள் கொண்டு வந்தவங்க, அதில் திட்டங்களை கொண்டு வந்தவங்க, அந்த குழுக்களை ஆரம்பித்தவங்க. ஸோ அவங்க சம்மந்தமான ஒன்லைனர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸ், அவங்க அந்த துறையில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ முக்கியம், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம அகாடமியில் இருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற PDF ஃப்ரீயாகவே டெலிவர் பண்ணுறோம் ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KS சுப்பிரமணிய கவுண்டர். அவர் வாழ்ந்த வருடம் பார்த்திங்கன்னா 1921 முதல் 1982. ஸோ இதில் எப்படின்னா, இவர் தான் ஆன்சரு. இவர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியவர் நம்ம KS சுப்பிரமணிய கவுண்டர் அவர்கள். கடன் விற்பனை இணைப்பு திட்டம், அதாவது லிங்கிங் கிரெடிட் வித் மார்க்கெட்டிங், அதை சிறப்பாக செயல்படுத்தியவர் KS சுப்பிரமணிய கவுண்டர். சேலம் மாவட்டத்தில் 1951 முதல் 1971 வரை கூட்டுறவு வங்கி தலைவராகவும், மொத்த விற்பனை பண்டகச்சாலை தலைவராகவும், கூட்டுறவு பயிற்சி நிலைய தலைவராகவும் பணியாற்றியவர் KS சுப்பிரமணிய கவுண்டர் அவர்கள். ஓகேங்களா. KS சுப்பிரமணிய கவுண்டர் போன்றவர்களின் பெருமுயற்சியால் கூட்டுறவின் மெக்கா என்று எந்த மாவட்டம் அழைக்கப்படுகிறதுனா சேலம் மாவட்டம். கூட்டுறவின் மெக்கா என்று அழைக்கப்படும் மாவட்டம் சேலம். ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம இவரை பற்றி. செகண்ட் பார்த்திங்கன்னா PS ராஜகோபால் நாயுடு, 1914 முதல் 2009. இப்போ இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். PS ராஜகோபால் நாயுடு அகில இந்திய கூட்டுறவு விற்பனை இணையம் NAFED அமைக்க உறுதுணையாக இருந்து அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றவர் தான் இந்த PS ராஜகோபால் நாயுடு. ஓகேங்களா. அகில இந்திய கூட்டுறவு விற்பனை இணையம் NAFED அமைக்க உறுதுணையாக இருந்து அதன் தலைவராகவும் பொறுப்பேற்றவர் PS ராஜகோபால் நாயுடு. வெளிநாட்டில் இருந்து இயந்திரங்களை வரவழைத்து மொத்த விற்பனை பண்டகச்சாலையில் பழம் பதனிடும் தொழிற்சாலையை நிறுவியவர் PS ராஜகோபால் நாயுடு. 1996 மத்திய அரசும் 1997 மாநில அரசும் தலைச்சிறந்த கூட்டுறவாளர் என்ற விருதினை வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டவரும் PS ராஜகோபால் நாயுடு அவர்கள் தான். ஸோ 2 வருஷம் மத்திய அரசுக்கிட்ட இருந்தும் மாநில அரசுக்கிட்ட இருந்தும் தலைச்சிறந்த கூட்டுறவாளர் அப்படின்ற விருதை வாங்கினவர் PS ராஜகோபால் நாயுடு. இவரை பற்றிய இதர தகவல்கள் என்னென்னா, வேலூர் மாவட்டம் கரூர் அப்படின்ற கிராமத்தில் பிறந்த இவர் ஒரு வழக்கறிஞர் ஆவார். கூட்டுறவு பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவரது தந்தையும் வட ஆற்காட்டு மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக பணியாற்றியவர். 1943 மத்திய வங்கி மற்றும் மொத்த விற்பனை பண்டகச்சாலை ஆகியவற்றின் தலைவராக விளங்கினார். ஆம்பூரில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைத்து அதன் தலைவராகவும் இருந்தார். இது எல்லாமே யாரை பற்றிய தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா, PS ராஜகோபால் நாயுடு அவர்களை பற்றிய தகவல்கள், அவரை பற்றிய முக்கியமான செய்திகள் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, MP நாச்சிமுத்து முதலியார். 1913 முதல் 1987 MP நாச்சிமுத்து முதலியார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்துடலாம். கோஆப்டெக்ஸ் எனப்படும் மாநில நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு 17 ஆண்டுகள் தலைவராக விளங்கியவர் MP நாச்சிமுத்து முதலியார். 17 ஆண்டுகள் கோஆப்டெக்ஸோட தலைவராக இருந்திருக்காரு. கைத்தறிக்கு இவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக கைத்தறியின் காவலர் என்று அழைக்கப்பட்டவர் MP நாச்சிமுத்து முதலியார். எப்படி அழைக்கப்பட்டிருக்காரு? கைத்தறியின் காவலர் என்று அழைக்கப்பட்டவர் MP நாச்சிமுத்து முதலியார் அவர்கள். ஹட்கோ திட்டம் மூலம் நெசவாளர்களுக்கு 300 வீடுகளையும், நெசவாளர் சங்க பணியாளர்களுக்கு 13 வீட்டு வசதி திட்டங்கள் மூலம் 1368 வீடுகளையும் கட்டி தந்தவர் நம்ம MP நாச்சிமுத்து முதலியார் அவர்கள். இவரை பற்றிய
இதர தகவல்கள் என்னென்னா, சென்னிமலையைச் சேர்ந்த இவர் வழக்கறிஞர். ஓகேங்களா, சென்னிமலையை சேர்ந்த வழக்கறிஞரான இவர் 7/4/1941 சென்னிமலை கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தை உருவாக்கினார். சென்டெக்ஸ் வணிக முத்திரை பதிவு கைத்தறி உற்பத்தியை ஏற்றுமதி செய்யும் தகுதிக்கு உயர்த்தினார். நெசவாளர் சங்க நிதியை கொண்டு ஆரம்ப பள்ளி ஒன்றை நிறுவினார். தொழிற்பயிற்சி மையம் மற்றும் பொறியியல் கல்லூரி உருவாக்கி குழந்தைகள் உயர்கல்வி பயில உறுதுணையாக இருந்தார். கூட்டுறவு பண்டகச்சாலை மற்றும் விருந்தினர் மாளிகை ஒன்றையும் கட்டினார். கைத்தறி துணிகளுக்கு ISI தரச்சான்று பெற்று தந்தார். கைத்தறி துணிகளை விற்க வெளி மாநிலங்களில் கிளைகளை துவக்கினார். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆலோசனை குழுவில் இடம்பெற்றார். ஓகேங்களா, இது ஃபுல்லாமே MP நாச்சிமுத்து முதலியார் அவர்களுடைய செய்தி குறிப்புகள். ஓகேங்களா, இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். ஸோ இவரை பற்றி நிறையா பாசிட்டிவ் இருக்குது. நம்மகிட்ட கூட்டுறவுத்துறையில் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பற்றி எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு யார் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, KA நாச்சியப்ப கவுண்டர் 1904 முதல் 1951. KA நாச்சியப்ப கவுண்டர் 1935 கொங்கனாபுரம் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் KA நாச்சியப்ப கவுண்டர். சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னா KA நாச்சியப்ப கவுண்டர் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு. இங்கன்னா சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையம். சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரம் கிராமத்தில் பிறந்த தமிழக கூட்டுறவு முன்னோடிகளில் ஒருவர் யார்னா KA நாச்சியப்ப கவுண்டர். இவரை பற்றிய இதர தகவல்கள், சென்னை பல்கலைக்கழக உறுப்பினராக பணிபுரிந்த இவர் 1937 ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 1947 மதுவிலக்கு விசாரணை குழுவிலும் 1948 மாகாண உணவு ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றார். திருச்செங்கோடு வேளாண் உற்பத்தியாளர் சங்கம், சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் சேலம் மொத்த விற்பனை கூட்டுறவு பண்டகச்சாலை ஆகியவற்றின் தலைவராக செயல்பட்டவர். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KA நாச்சியப்ப கவுண்டர் அவர்கள். கொங்கனாபுரம் அப்படின்னாலே இவர் தான் ஞாபகம் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஊர் அவர் யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்னென்ன பணிகள் என்னென்ன துறைகளில் தலைவராக இருந்தாருன்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் P நடேசன் அவர்கள் 1902 முதல் 1974. டாக்டர் P நடேசன் 1946 முதல் 1973 வரை சென்னை ஜார்ஜ் டவுன் கூட்டுறவு வங்கியின் தலைவராக இருந்தவர் டாக்டர் P நடேசன். கூட்டுறவு மற்றும் சென்னை கூட்டுறவு, ஜேர்னல் ஆஃப் கார்ப்பரேஷன் ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக செயல்பட்டவர் டாக்டர் P நடேசன் அவர்கள். 1956 முதல் 1973 வரை சென்னை மாவட்ட கூட்டுறவு அச்சக தலைவராக இருந்தவர் டாக்டர் P நடேசன் அவர்கள். இவரை பற்றி இதர தகவல்கள், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவரான இவர் பெரம்பூர் அருந்ததியர் தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர். பெரம்பூர் அருந்ததியர் தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர். தேசிய கூட்டுறவு கிடங்கு வளர்ச்சிக் கழக நிர்வாகக் குழு உறுப்பினர். 1961 கூட்டுறவு சட்டம் குறித்த நாராயணசாமி குழுவில் இடம்பெற்றார். 1968 சந்தானம் குழுவில் பங்கு பெற்றார். மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் அமைய ஆலோசனை வழங்கினார். சென்னை கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்திற்கு இவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதெல்லாமே யாருடைய குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் P நடேசன் அவர்களுடைய குறிப்புகள். எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா PS குமாரசாமி ராஜா. யார் இவருன்னா PS குமாரசாமி ராஜா. இந்த வருடம் 1898 முதல் 1957. இவர் ராஜபாளையத்தில் கூட்டுறவு சங்கங்களின் தலைவராக துவங்கி தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பின்பு முதலமைச்சராகவும் பின்னர் ஒடிசா மாநிலத்தின் கவர்னராகவும் பணியாற்றிய தலைவர் PS குமாரசாமி ராஜா. தனது வீட்டை காந்தி கலைமன்றம் என மாற்றி மாநகராட்சிக்கு அளித்தவர் PS குமாரசாமி ராஜா அவர்கள். காந்தி கலைமன்றம்னு தனது வீட்டை பெயர் மாற்றி மாநகராட்சிக்கு அளித்தவர் யாருன்னா PS குமாரசாமி ராஜா.
ராஜபாளையம் பூபதி ராஜா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தை அமைத்து 1924 முதல் 1949 வரை ஊடையில் 1946 to 48 நீங்களாக ஓகேங்களா அதன் தலைவராக செயல்பட்டவர். அச்சங்கத்திற்கு தனது சொந்த இடத்தை தானமாக வழங்கியவர் நம்ம குமாரசாமி ராஜா அவர்கள், PS குமாரசாமி ராஜா. ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு நில அடமான வங்கியை அமைத்து 1832 வரை அதன் தலைமை பொறுப்பை ஏற்றவர் PS குமாரசாமி ராஜா அவர்கள். இவரை பற்றி இதர தகவல்கள்: விடுதலை போராட்ட வீரரான இவர் 1929 முதல் 1932 வரை ராஜபாளையம் ஊராட்சி மன்ற தலைவராகவும், 1934 சட்டமன்ற உறுப்பினராகவும், 1946 திரு பிரகாச அமைச்சரவையில் விவசாய அமைச்சராகவும், 1949 சென்னை மாகாண முதல்வராகவும், 1954 ஒடிசா ஆளுநர் என பல பதவிகளை வகித்தவர் நம்ம PS குமாரசாமி ராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 1948 ராஜபாளையம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் மற்றும் 1949 மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை அமைக்க பாடுபட்டார். 1930 முதல் 1946 வரை சென்னை மாகாண நில அடமான வங்கி நிர்வாக குழுவில் இடம்பெற்றார். ராஜபாளைய நகர தந்தை என அழைக்கப்படுபவர் PS குமாரசாமி ராஜா அவர்கள். ராஜபாளைய நகர தந்தை என அழைக்கப்படுகிறார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் இவரது பெயரில் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் யார் பெயரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம PS குமாரசாமி ராஜா அவர்கள் பேரில். ஸோ ரொம்ப முக்கியமானவர். இவரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோன்னா சர் PD தியாகராய செட்டியார் அவர்கள். 1852 முதல் 1925 சர் PD தியாகராய செட்டியார். 1920 நடைபெற்ற பொது தேர்தலின் போது தேடி வந்த முதல் மந்திரி பதவியை வேண்டாம் என்று கூட்டுறவு இயக்கம் முன்னோடி சர் PD தியாகராய செட்டியார். 1912 சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை அமைத்து 13 ஆண்டுகள் தலைமையேற்று வழிநடத்தியவர் சர் PD தியாகராய செட்டியார் அவர்கள். பிரிட்டிஷ் அரசு ஜனவரி 1, 1909 ராவ் பகதூர் அப்படின்ற பட்டமும், ஜனவரி 1, 1918 திவான் பகதூர் அப்படின்ற பட்டமும், 1920 சர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. மதிய உணவு திட்டம் முன்னோடி இவர் தான். நெசவு தொழில்நுட்பம், வெள்ளுடை வேந்தர், சென்னை மாநகர தந்தை இப்படின்னு அழைக்கப்படுபவர் சர் PD தியாகராய செட்டியார் அவர்கள். இவரை பற்றி இதர தகவல்கள்: 1909 தென்னிந்திய வணிக சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். ஓகேங்களா, தென்னிந்திய வணிகர் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். 1884 உருவான சென்னை மக்கள் சங்கம் மற்றும் 1969 உருவான தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி போன்றவற்றில் பங்கேற்றார். சென்னை நகரசபை தலைவரானார். ஏழை மாணவர்களுக்கு இலவச காலை உணவு அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தினார். சென்னை மத்திய நகர வங்கி தற்போது மாநில வங்கி 23/11/1905 பதிவு செய்ய பாடுபட்டார். மெட்ராஸ் கார்ப்பரேஷன் முதல் அதிகாரப்பூர்வ தலைவர். 1917 இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர் மற்றும் கூட்டமைப்பின் தலைவர், பின்னர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர். சென்னையில் உள்ள ஒரு பகுதிக்கு இவரின் நினைவாக தியாகராய நகர், டி நகர்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு பெயரிடப்பட்டது. 17/9/2008 தபால் தலை வெளியிடப்பட்டது. இவர் ரொம்ப முக்கியமான நபர். நீதி கட்சியிலனா இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும். சர் PD தியாகராய செட்டியார். இவரும் கூட்டுறவில் ரொம்ப முக்கியமான நபராக விளங்கியிருக்கிறார். அவரை பற்றிய குறிப்புகளையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான வினாக்கள். சில முக்கிய குறிப்புகள்: கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன் கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் என எந்த குழு கூறுகிறது? கூட்டுறவுகளை உருவாக்குவதற்கு முன் கூட்டுறவாளர்களை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிற குழு மெக்லாகன் குழு. என்ன குழு? மெக்லாகன் குழு. இந்தியாவில் முதல் கடன் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தை உருவாக்கிய குழுவின் தலைவர். இந்தியாவில் முதல் கடன் கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தினை உருவாக்கிய குழுவின் தலைவர் எட்வர்ட் லா. கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதையும் சங்க நிதிநிலை குறித்தும் ஆய்வு செய்ய இந்திய அரசால் 1917 நியமிக்கப்பட்ட குழு மெக்லாகன் குழு. இந்தியாவில் முதலாக கூட்டுறவு
கடன் சங்கங்களின் சட்டம் என்ற பெயரில் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அல்லது முதல் அகில இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? அல்லது இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அல்லது முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்போது இயற்றப்பட்டது? அல்லது முதலில் கூட்டுறவு நகர கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்டது எப்போது? இப்படிப்பட்ட எல்லா கொஸ்டினுக்குரிய ஒரே ஆன்சர் 1904. ஓகேங்களா, 1904. இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1912. இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1912. பின் வருவனவற்றுள் எது கட்டமைக்கப்பட்ட மற்றும் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வடிவமைக்கும்? ஓகேங்களா, கூட்டுறவு கடன் சங்க சட்டம் 1904. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு உரிமை என்று பரிந்துரை செய்துள்ள கூட்டமைப்பு அல்லது ஒரு நபர் ஒரு வாக்கு கொள்கையை எந்த குழு பரிந்துரை செய்ததுன்னா மெக்லாகன் குழு. ஒரு வாக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு இல்லைனா ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படின்னு சொன்ன குழு மெக்லாகன் குழு. பஞ்சக்குழு எந்த வருடம் தன் பணியை தொடங்கியது? 1901. பஞ்சக்குழு தன் பணியை தொடங்கிய ஆண்டு 1901. 1904ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியுள்ள சட்ட அமைப்புகள் எது சரி? கிராமத்தில் உள்ள கடன் வழங்கும் சங்கம் மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள கடன் வழங்கும் சங்கம் இரண்டுமே சரியானது தான். ஓகேங்களா, 1904 ரெண்டுமே அறிமுகப்படுத்தினாங்க, இரண்டும் சரி. கூட்டுறவு துறையில் உள்ள வீட்டு சங்கம் முதலாக 1914ஆம் வருடம் பதிவு செய்த இடம் சென்னை. கூட்டுறவு துறையில் உள்ள வீட்டு வசதி சங்கம் 1915ஆம் வருடம் எங்கு துவங்கியது? பாம்பே. மக்கள் வங்கி வட இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர்? மக்கள் வங்கி வட இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் ஹச் டூபர்னெக்ஸ். யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியது? சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியதுன்னா சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சனோட அறிக்கை, இவர் இந்திய கூட்டுறவின் தந்தை. ஓகேங்களா, இந்தியாவோட கூட்டுறவோட தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். 1875 பூனா அகமத் நகர் விவசாயி வெசஸ் வட்டிக்காரர்கள் கழகம். 1879 தக்கான விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம். 1883 நில சீர்திருத்த கடன் சட்டம். நீண்ட கால கடன் மற்றும் குறுகிய கால கடன் குறைகள். 1884 விவசாயி கடன் சட்டம். 1892 நிக்கல்சன் ஐரோப்பா சென்று ஆய்வு சென்னை அரசாங்கம் மூலமாக. 1895 முதல் 97 2 அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சூல்ஸ் மற்றும் ரைஃபின்சனை பின்பற்றுங்கள். ஓகேங்களா, ஃபைண்ட் ரைஃபின்சன் என்பதை இவரது பரிந்துரை. 1898 சென்னை அரசாங்கம் 1900 இந்திய அரசாங்கம் பார்வைக்கு சமர்ப்பித்தது. 1901 எட்வர்ட் லா குழு. பஞ்ச நிவாரண ஆணையம் ஹர்சன் பிரபு பரிந்துரை. குழுவில் உள்ளோர்: எட்வர்ட் லா தலைமை பொறுப்பு, ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் கூட்டுறவு ஆய்வு, டூபர்னே வட இந்தியாவில் மக்கள் வங்கி மற்றும் நகர வங்கி இருக்குன்னு அதை பற்றி செக் பண்ணவர், ஹென்ரி ஓல் இங்கிலாந்து கூட்டுறவு அறிந்தவர். தனியே ஒரு சட்டம் தனியே ஒரு துறை அப்படின்னு சொல்லி 3ஆவதாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1904 கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம். 1912 கடன் சார்பற்ற சங்கங்களையும் அமைக்கும் வகையில் திருத்தங்களுடன் கூடிய புதிய சட்டம். இது எல்லாமே இந்த ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கையில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்வர்ட் மேக்லகன் குழு. 1914 கூட்டுறவு சரியான பாதையில் செல்கின்றதா? 1915 வலுவாக வேரூன்றி மற்றும் கூட்டுறவு அருமருந்து. இது சம்பந்தமான அறிக்கைகளை கொண்ட குழு எட்வர்ட் மேக்லகன் குழு. இவங்களோட பரிந்துரைகள்: உறுப்பினருக்கு மட்டுமே கடன், உற்பத்திக்காக மட்டும் கடன், பயன்பாட்டை சரிபார்க்க வேண்டும், உறுப்பினர் மற்றும் பிறர் சேமிப்பை பெற்று மூலதனத்தை பெருக்க வேண்டும், கௌரவ நிர்வாகம், ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், நேர்மை அறிந்து கடன் வழங்கல், கூட்டுறவு கல்வி முக்கியம், சீரான கடன் வசூல்.
உறுப்பினர்களிடம் சேமிப்பு மற்றும் சிக்கனத்தை ஊக்குவித்தல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எட்வர்ட் மெக்லகன் குழுவோட பரிந்துரைகள். அடுத்து இந்திய விவசாய ராயல் குழு 1926 இந்திய அரசு குழுவை அமைத்தது. 1928 இக்குழு அறிக்கை சமர்ப்பித்தல். இதோடைய பரிந்துரைகள் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், விவசாய விளைபொருட்கள் நல்ல விலை, குறைந்த வட்டியில் நீண்ட கால கடன், கூட்டுறவு கல்வி, இந்தியாவில் சிறந்த நம்பிக்கை கூட்டுறவு, கூட்டுறவு தோல்வி இந்திய கிராமங்களின் நம்பிக்கை தகர்க்கும். இதெல்லாமே இந்திய விவசாய ராயல் குழுவோட பரிந்துரைகள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கூட்டுறவு திட்டக்குழு. ஆர்ஜி சரையா, இவரோட தலைவர் ஆர்ஜி சரையா. இந்திய அரசு இக்குழுவை 1946 நியமித்தது. கடன் கூட்டுறவு என்ற நிலையை விரிவாக்கி நுகர்வோர் விற்பனை, வீட்டு வசதி, கைத்தறி, பால்வளம், மீன்வளம், சர்க்கரை ஆலை, நூற்பாலை, தொழில் கூட்டுறவு போன்ற பல்வேறு துறைகளில் கூட்டுறவு வளர்ச்சியடைய இக்குழு திட்டங்களை வகுத்தது. இக்குழுவின் பரிந்துரைகள் 5 ஆண்டு திட்டங்களில் செயல்வடிவம் பெற்றன. இது ரொம்ப முக்கிய குழு, கூட்டுறவு திட்டக்குழு. அவர் தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க, சரையா. ஓகே, நம்ம இதில் 4 வகையான குழுக்கள், அதோடைய பரிந்துரைகள் பார்த்தோம். அப்புறம் முக்கியமான தலைவர்கள், அவர் கூட்டுறவில் என்னென்ன பண்ணாங்க சம்மந்தமாக நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.